ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்ன கவலைகளோடு இருக்கிறாய்? ஒவ்வொரு நிமிஷங்களோடும் கவலைகளோடு மட்டுமே இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் வரப்போகிறது என்பதை நீ நம்புகிறாயா இல்லையா? நம்ப நீ எப்பொழுதுதான் நான் சொல்வதை நம்புவாய்? நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு நல்ல விஷயத்தை மட்டும்தான் செய்ய போகிறேன். தீய விஷயத்தின் மீது ஒரு கவனத்தையும் உன்னையும் செலுத்த விடப்போவதும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையை கவனிக்காமல் விடப்போவதும் அல்ல. எல்லா பொருள்களிலேயும் வெற்றி வெற்றி வெற்றி, இது மட்டும்தான் இருக்க போகிறது. பிடிவாதங்கள் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு அப்பாவாக உனக்கு நிற்பேன். உன்னை தவறு செய்தால் நிச்சயமாகவே தட்டிப்பேன். நினைக்கலாம், சாய் நம் நண்பர், எதுவும் கேட்க மாட்டார் என்றெல்லாம் நீ நினை. ஆனால் தவறுகள் என்று ஒன்றுவிட்டது, என்னுடைய பிள்ளை விட்டுப்போவது இருக்கிறது என்ற பட்சத்தில் நான் உன்னை தட்டி கேட்பேன். நான் உனக்கு தண்டனை வழங்குவேன். ஏனெனில் என்னுடைய பிள்ளை எந்த விதத்தையும் தவறுகள் செய்யாது என்ற நம்பிக்கையில்தான் நான் இந்த ஒரு வாக்கையும் கொடுக்கிறேன். எதிர்பாராத சில தவறுகள் உன் வாழ்வில் நடந்துவிட்டது. எதிர்பார்க்காத கவலைகள் உன்னுடைய வாழ்வில் வந்துவிட்டது. அடுத்தடுத்தடுத்தடுத்து பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கி. ஆனால் இதற்கு பிறகு ஒரு உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு பிரச்சனை என்ற ஒன்றாத வண்ணம் நான் பார்த்து கொள்கிறேன். எப்ப பார்த்தாலும் வாழ்க்கை வெறுத்துவிட்ட ஒரு பெயர். இந்த வயதில் வெறுத்தா? இது என்ன சொல்லும் வயதா? இல்லை, சொல்வதற்காகத்தான் இங்கு உன்னை படைத்தேனா? நீ நலமாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தில் மூழ்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நீ பார்க்க வேண்டும் என்றுதானே உன்னை பத்திரமாக நான் பார்த்து கொள்கிறேன். ஆனாலும் சில தவறுகளும் வரும் பொழுது என்னை நீ இது போல மதிக்க இருக்கலாமா? சரி, இதுவரைக்கும் நடந்தது அனைத்தையும் இதற்கு பிறகு வாழ்வில் நடக்கும் சுவாரஸ்யத்தை உன்னிடம் நான் பகிர்ந்தேன். அதை நம்புங்கள். என்னென்னவோ பிரச்சனைகள், என்னென்னவோ குழப்பங்கள், என்னென்னவோ வேதனைகள் எல்லாமும் உங்களுடைய வாழ்வில் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவலைப்படும் ஒவ்வொன்றும் எனக்காகவே தெரிகிறது. அதாவது நமக்காக நம்முடைய சாய் ஒன்றும் செய்யவில்லையே, நம்முடைய சாய் ஒன்றுமே செய்யவில்லையே என்ற ஒரு பயம். இனிமேல் அந்த பயங்கள், அந்த தயக்கங்கள், அந்த பதட்டங்கள் என்ற எதுவுமே உங்களுக்கு தேவையல்ல. ஏனென்றால் எல்லாமும் உங்களுக்கு சாதகமாக இதுவரைக்கும் நடக்கவில்லை. எல்லாமும் குழப்பமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் இதற்கு பிறகும் சரி, எந்த விதமான குழப்பங்களும் வராத வண்ணம் நான் பார்த்து கொள்வேன். ஏதோ ஒரு பிழை உன் வாழ்வில் நடந்துவிட்டது. ஏதோ ஒரு குறை உன்னுடைய மனதுக்குள் வந்துவிட்டது. இது அத்தனையையும் எப்படியெல்லாம் மாற்றலாம் என்பது பற்றி மட்டும்தான் இனி வரும் நாட்களில் யோசிக்க வேண்டும். இதற்கு பிறகு எதையுமே பற்றி யோசிக்க கூடாது. இதுவரைக்கும் நடந்தது நடந்துவிட்டது. இதற்கு பிறகு நடக்கப் போவதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். யார் யாரோ ஏதேதோ சொல்லி 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 உன்னுடைய மனதை போட்டு காயப்படுத்தி விட்டார்கள். இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் எவ்விதத்திலேயும் உன்னை காயப்படுத்தாத வண்ணம் நான் அனைத்தையும் உனக்கு திருப்தியாக நீ இருக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலேயும் நீ யோகமாக இருக்கும்படி உன்னை நான் பார்த்து கொள்வேன். யாரை நினைத்தும் கவலைப்படாதே. இவர்கள் எனக்கு இந்த துரோகம் செய்து விட்டார்கள், அவர்கள் எனக்கு அந்த துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் என்னுடைய மனதை போட்டு காயப்படுத்தி விட்டார்கள் என்று எந்த விதமான குழப்பமும் எந்த விதமான தயக்கமும் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு நன்மை என்ற ஒன்று
என்னிடமிருந்து தானாகவே கிடைத்துவிடும். என்னிடமிருந்து உங்களுக்கான ஆசைகள் தானாகவே கிடைத்துவிடும். சந்தோஷத்திற்கோ இல்லை வலிகள், வேதனைகள், கவலைகள் என்ற அத்தனை விஷயத்திற்கோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த விஷயத்திலேயும் உங்களை நான் இனிமேல் யாருக்கு மத்தியிலேயும் தலை குனிய விட மாட்டேன். நீ சொல்லலாம், இது வெறும் சாதாரணமான ஒரு வாக்கு, இதை நான் எப்படி நம்புவது என்று நீ பேசலாம். ஆனால் இதுதான் உண்மையான ஒன்று. எது நடக்குமோ அது அப்படியே நடக்கும். எது உனக்கு கிடைக்குமோ அது அப்படியே உனக்கு கிடைக்கும். 1000 வலிகளும் வேதனைகளும் நிறைந்துள்ள உன்னுடைய வாழ்வே இனி வலி வேதனைகள் எதுவுமே இல்லாத வண்ணங்கள் நான் உன்னை பார்த்து கொள்வேன். சில வழிகளை கொடுத்த இந்த சாய் உனக்கான வழிகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களையும் நல்லபடியாகவே நடத்தியும் நானே கொடுப்பேன். சில பேருக்கு சில விஷயங்கள் புரியாது. உனக்கும் இப்பொழுது எந்த ஒரு விஷயமும் புரியவில்லை. அதனால்தான் இந்த குழப்பங்கள் எல்லாம். கூடிய விரைவாகவே உன்னுடைய வாழ்வில் குழப்பங்களும் உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கவலைகளும் நீங்கட்டும். உங்களுடைய வாழ்வில் சுவாரஸ்யமான திருப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் இதுவரைக்கும் காணாத யோகங்களும் உங்களுக்காகவே வந்து அமையட்டும் என்று நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல பிள்ளை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ அமைதியான பிள்ளை. யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் ஒரு பிள்ளை. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலேயும் யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய மனதையும் கவலைப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறாய் அல்லவா? அதனாலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாகத்தான் இருப்பாய். பல பேருக்கு உன்னால் நல்லது நடந்திருக்கிறது. அதனால் இனி வரும் நாளிலேயும் மற்றவர்களாலும் தெய்வத்தினாலும் உனக்கு நல்லதே நடக்கும், நல்ல விதியே வரும், நல்லதொரு மாற்றமே கிடைக்கும் என்று நீங்கள் நம்புங்கள். நீங்கள் என்னதான் நீங்கள் கேட்டாலும் அதை கண் மூடிக்கொண்டு இனி வரும் நாளில் உங்களுக்காகவே இந்த சாய் தருவேன். சாய் தருவதை யாரும் இங்கு தடுக்க முடியாது. சாய் தருவது கட்டாயமாக உங்களுக்காகவே இங்கு அமைத்து தரப்படும். இனியெல்லாம் யோகம்தான், கவலை வேண்டாம்.